திமுக தான் தொடர்ந்து அடுத்த ஆட்சியும் அமைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் வலியுறுத்திட்டு வந்துருக்கீங்க. எதன் அடிப்படையில்? ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் என்ன அப்படின்னா, எது செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்கா இருந்துச்சோ அந்த அம்மாவுக்கு ரூரல் விமன், அந்த பாப்புலேஷன் இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா பொதுவாக வந்து விஜய் அதிகமாக ஓட்டு ஷேர் பண்ணுறது ஒன்று நாம் தமிழர், அடுத்து அதிமுக அப்படிங்கிறத அதிகமாக சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் மக்கள் முடிவெடுக்க மாட்டாங்க. இப்போ நான் ஏன் விஜய் ஆதரிக்க போனேன் அப்படின்னா, என்னுடைய பார்வைக்கு அதிமுக அதனுடைய பலம் குறைஞ்சு அழிவு பாதையில போய்கிட்டே இருக்கு. அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடத்த பிஜேபி நிரப்புவாங்க. நான் தமிழ்நாடு வந்துட்டு ஒரு பாசிசத்துக்கு ஆட்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட திரும்ப மாதிரி. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னோம்னா, இன்னொரு தமிழர் கட்சி ஒன்று உருவாது பார்த்தீங்களா, நான் அதுக்கு முட்டு கொடுக்குறேன். நிறைய ஏமாற்றுறாங்க, முதல்வர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஏமாத்துறாரு அப்படிங்கிற ஒரு அன்புமணி குற்றச்சாட்டு. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ப்ரோ பிஜேபி மைண்ட் செட்டு தான். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மைண்ட் செட்லேயே இல்லை. இப்போ இந்த பொள்ளாச்சி சம்பவம் நீங்க பார்த்துருக்கீங்க, ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். எப்படி பார்க்குறாங்க சமூகம்? இல்லை, அதாவது நம்மளாம் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை பார்க்குறோம். அரசியல்வாதிகள் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமான ஒரு விளைவு. ஸ்டாலின் அப்படின்றது ஒரு லீடர்ஷிப் லெவலில் இருக்கு. எடப்பாடி ஒரு கட்சி தலைமைன்ற அளவு தான். திமுக தான் தொடர்ந்து அடுத்த ஆட்சியும் அமைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. எதன் அடிப்படையில்? ஒருவேளை அவங்க திட்டங்கள் சார்ந்தனாலையா? நான் எங்க வலியுறுத்துற திமுக தான் இல்ல ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டு வந்து. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்சிக்கு எதிரான எப்படி ரிவர்ஸ்ல போறோம், ஒரு ஆட்சிக்கு எதிரான அந்த அதிருப்தி சென்டிமெண்ட் அல்லது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லலாம். அதை வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் பலமா இருக்கணும். கூட்டணி அல்லது எதிர்கட்சி பலமா இருக்கணும். இங்க அது இல்லைங்கிற நான் கடைசியா நடந்த மக்களவை தேர்தல் அப்படின்றது இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா எப்ப நடந்துச்சு, 2024 மேல நடந்துச்சு. இப்ப என்னது 2025 மே, ஒரு வருஷம் ஆக போகுது. இதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் மக்களவை தேர்தல். ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, பல இடத்துல 3 இடமெல்லாம் போனாங்க, 7 இடத்துல டெபாசிட் எடுக்குது. வேலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அதனுடைய கேண்டிடேட் வரும் 10% ஓட்டு வாங்குறாரு, போல்டு ஓட்டுல 10% தான் வாங்குறாரு. பல இடங்கள்ல 3வது இடம் 4வது இடம், இப்ப 3வது இடத்துக்கு போகுது. சில தொகுதிகளில் நாம் தமிழருக்கும் அதுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட நெக் டு நெக் ரேஸ் இருக்குது, அந்த அளவுக்கு பின்னாடி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வலிமையான கூட்டணி தேவைப்படுது. வலிமையான கூட்டணிக்கு யாரும் வரல. அவங்க பிஜேபி வந்துட்டு அவங்கள நெருக்குதல் கொடுத்துட்டு கூட்டணியை வச்சிடுறாங்க. இப்போ பிஜேபியினுடைய கூட்டணியை வச்சுக்கிட்டு இவங்களால தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியாது. அது எடப்பாடிக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். உடனே கூட்டணி வைக்கிறாருங்களா? இல்ல, கூட்டணி மிரட்டப்பட்டு தானே வச்சாங்க. இது ஒன்றும் நம்ம ஒண்ணு விலகிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஒரு அதாவது இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பலம் தான் அப்படின்னு சொன்னோம்னா, எது இந்த கூட்டணி ஒரு பலம் தான் அப்படின்னோம்னா இவரெல்லாம் அறிவிச்சிருப்பாரு. இது தொடர்பா பேச போகும்போது எதுக்கு 3 கார் மாறி போகணும்? இது என்ன, இவர் போயிட்டு மத்திய பிரதேசத்துல இறங்கின மாதிரியும் அவர் டெல்லியில இருக்கிற மாதிரியும் 3 கார்ல எதுக்கு மாறி போறாங்க? அது கூட பெட்ரோல் போட்டுட்டு போகலாம், அது எப்படி 3 கார் மாறி போறாங்க? அப்போ அவர்களுக்கு இஷ்டப்படாத ஒண்ணு திணிக்கப்பட்டது, அதை வேண்டாம் விருப்பம் ஒப்புக்கிட்டு வந்தாங்க. அதை வெளியில சொல்றது கூட அவங்க வைக்கப்பட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, எக்ஸ் தளத்துல போட்டாரு, போட்டு வெளிப்பட்டு போச்சு. அதோட மட்டும் இல்லாத சண்டைக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, இவர் பக்கத்துல வச்சுக்கிட்டே கூட்டணி தான், கூட்டணி வந்துருச்சு, கூட்டணி அரசு தான் அப்படிங்கிறது, அது என்டிஏ அரசு தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த நெருக்குதலுக்கு உள்ளாயிட்டாங்க. ஆனாலும் ஜெயிக்க முடியாது பிஜேபியை வச்சுக்கிட்டு. பிஜேபி ஒரு ஜெயிக்கிறதுக்கான குதிரை கிடையாது, அது மண் குதிரை அப்படின்றது இவருக்கு தெரியும். இவர் வந்துட்டு அதனால என்ன பண்றாரு, விஜய் அவருடைய முதல் சாய்ஸ் விஜய் தான். அப்புறம் பாஜக எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 10 கட்சிகள் எல்லாத்தையும் அவர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் இருந்தாரு. பிஜேபி வந்துட்டதுனால இப்ப எல்லாரும் வர்றதுக்கு தயங்குறாங்க. பாமகவுக்கும் தாவேகாவுக்கும் என்னன்னா, பிஜேபி வந்துட்டு ஒரு மதவாத கட்சி, தமிழ்நாட்டில் எடுபடாத கட்சி. அந்த கட்சி அதிமுக அலையன்ஸ்ல இருக்கும் போது நம்ம போயிட்டு அதுக்கு முட்டு கொடுத்து என்ன இருக்குது?
இல்ல பாமகக்கு இப்போ ஒரு அவங்க தொடர்ந்து கோரிக்கை இருந்தது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது இப்ப மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த இதுல இணக்கமாகலாமா பாஜக? அது எப்படி இவங்க எடுப்பாங்க, எப்படி அது வெளியில வரும்ன்றதெல்லாம் 1000 கேள்வி இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஏற்கனவே எடுத்த சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸே 2001 எடுத்ததனுடைய டீட்டெயிலே அவங்க வெளியில விடலையே. கேட்டா குழப்பம் ஏற்படும். அப்படியேப்பட்டவங்க அவங்க. அவங்க என்ன விதமான நேர்மையோட செய்வாங்கன்றதெல்லாம் ரொம்ப பெரிய கொஸ்டின் அது. அதனால அதை நம்பி மக்கள் கிட்ட இதை சொல்லி மக்கள் அதை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாஜகவை இருக்கக்கூடிய கூட்டணியில நான் எப்படி போறதுன்ற சங்கடம் தான் இவருக்கு. உடனே விஜய் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கும் திமுக தான் நேரடி போட்டுட்டான். அப்ப பாஜகவோட போக வாய்ப்பு இருக்குது, பாஜகவோட போறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இல்ல, எங்களுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டின்னா அண்ணா திமுக பாஜக கூட்டணி எனக்கு பிறகுதான்ட்டாரு. ஓகே, இதான் விஜய் சொன்னதனுடைய சாராம்சம். அப்போ ஏன் அப்படின்னம்னா, விஜய் வந்துட்டு கொள்கை எதிரியா சொல்ற ஆளோட இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. இவரு ஊழலுக்கு எதிரான அரசியல் எதிரியோட இவர் மோதக்கூடாது. சோ இதோட நாங்க தான் வந்துட்டு காம்படிஷன், நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு இழுத்து விட்டாரு. இப்ப என்ன பண்ண போறாரு எடப்பாடி அப்படின்றதான் இங்க கேள்வி. அதே மாதிரி என்ன பண்ண போறாரு ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கீழே ஒரு கூட்டணி கட்சியா இருக்கிறதுக்கு அவர் விரும்பல. அவரே எந்த கட்சியோட தேர்ந்தெடுத்து நம்ம போய்க்கலாம், அது நானே நிர்ணயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவும் பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்ப அந்த அவருடைய பேச்சு என்ன பண்றது, ஒரு 3வது ஃபார்மேஷனுக்கு கூட எட்டு செல்லலாம். ஏன்னா விஜய் கூட்டணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு பாமக வந்து நாம் தமிழர் வந்துச்சுன்னா அது ஒரு விதத்துல பலமான கூட்டணி தான். நாம் தமிழர் போவாங்களா விஜயோட? தாராளமா போவாங்க. அவர் தான் சொல்றாரு, திமுக தோற்கடிக்கணும், திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும், ஸ்டாலினை விடக்கூடாது அப்படின்னு பிஜேபி என்ன சொல்றதோ அதெல்லாம் வழிமொழி தான் பேசிட்டு இருக்காரு சீமான். இல்ல, அது வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதகமாயிடாதுங்களா திமுகக்கு வெற்றி பெறுவதற்கு? அதாவது இவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, இந்த கட்சி செய்வது சாதகமாவதா பாதகமாவதா அப்படின்றது இல்ல. இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுறது, விஜய் கட்சி தொடங்கிட்டாரு, சீமானும் தக்க வைக்கணும், இவருக்கு சில இடங்களாவது ஜெயிக்கணும், ஒரு 10 இடங்களாவது ஜெயிக்கணும் ராமதாஸ். இதுக்கு என்ன வழி? இப்படி ஒரு 3 பேர் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்ற, அவங்க எதுவும் போட்டாங்களான்றதுலாம் எனக்கு தெரியாது, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னோம்னா அதிமுக பிஜேபியோட இன்னும் பலவீனமா தான் அது இருக்கும். அது வாய்ப்புக்கு ரொம்ப குறைவா இருக்கு. ஆமா, அப்போ லெஃப்ட் வித் டிஎம்கே கூட்டணிக்கு அது ஒரு அட்வான்டேஜ். இப்ப நிறைய இதுவே வந்துட்டு அவங்களுக்கு மீண்டும் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் ஆட்சியில் அமர்வார்கள், திராவிட மாடல் 2 அதெல்லாம் நான் சொல்லவே. ஓகே, இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத வெளிப்படுத்திருக்கீங்க. இப்ப என்னன்னா, பொதுவா வந்து விஜய் அதிகமா ஓட்டு ஷேர் பண்றது ஒண்ணு நாம் தமிழர், அடுத்து அதிமுக அப்படிங்கறத அதிகமா சொல்றாங்க. ஏன்னா அது எம்ஜிஆரோட கட்டமைப்பு அப்படிங்கறது சொல்றாங்க. இங்க வந்து தமிழ் தேசியம் இல்லைன்னா புது மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்காக நாம் தமிழ் வந்து பிரிக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி சில அவர் பேச வைக்கிறது மதசார்பின்மை விஷயங்களை வைக்கிறாரு, சிறுபான்மையினர் பற்றி பேசுறாரு. அப்படிங்கும் போது திமுக அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்குது. சோ அந்த ஓட்டும் விஜய்க்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியெல்லாம் மக்கள் முடிவெடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு வாக்காளர் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி இதன் மேல உங்களுக்கு திருப்தினா ஓட்டு போட போறீங்க, இதன் மேல அதிருப்தினா யாருக்கு போடுறதுன்னு முடிவெடுக்க போறீங்க. யாருக்கு போடுறதுன்னு முடிவெடுக்கும் போது ஒரு தலைமை, அந்த கட்சி அது எவ்வளவு தூரம் உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கணும், உங்களை எப்படி திருப்திப்படுத்திருக்குன்னு பார்க்கணும். அந்த இடத்துல வந்துட்டு விஜய் இன்னும் நிரூபிக்கலையே. இல்ல, இப்ப சமீபத்திய ஒரு பெரிய உதாரணம் இருக்குது. என்னன்னா, பார்வையாளர்களா இருந்தவங்க எல்லாத்தையுமே பங்கேற்பாளராக மாத்திருக்காங்க. அது எப்படின்னா, அந்த நீயானால ஒரு ப்ரோக்ராம்லாம் தம்பி வராப்புல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு நாங்க ஆண்ட பரம்பரை இப்படிதான் உட்காரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பேசுறாரு. இப்ப வந்து அந்த தம்பியை வந்து பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறாரு. விஜய் கட்சியில போய் இப்ப இணையறாரு. சோ இது ஒரு சின்ன மாற்றமா இருக்குதுல்ல. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் இடத்த தேடுறாங்க. ஓகே, இப்போ நான் ஏன் விஜய் ஆதரிக்க போனேன் அப்படின்னோம்னா, என்னுடைய பார்வைக்கு அதிமுக அதனுடைய பலம் குறைஞ்சு அழிவு பாதையில போய்கிட்டே இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடத்த பிஜேபி நிரப்புவாங்க. நான் தமிழ்நாடு வந்துட்டு ஒரு பாசிசத்துக்கு ஆட்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட திரும்ப மாதிரி. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னோம்னா, இன்னொரு தமிழர் கட்சி ஒண்ணு உருவாது பார்த்தீங்களா, நான் அதுக்கு முட்டு கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி விஜய்க்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ரசிகர் செல்வாக்கு இருக்கு. அதை அப்படியே அரசியல் வயப்படுத்தணும் அப்படின்னோம்னா, 2000க்கு அப்பாற்ப பிறந்தவங்களுடைய அந்த அவங்கள அரசியல் வயப்படுத்தி ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்றதான் நான் போன நோக்கு.
சிலருடைய நோக்கு என்ன அப்படின்னோம்னா ஒரு அரசியலுக்காக ஒரு கட்சிக்கு போவாங்க. அது நம்மளுக்கு இல்லை. அப்போ என்ன அப்படின்னோம்னா இந்த இடத்துல விஜய் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல் தர முடியுமா, அப்படி தருவாருன்னு மக்கள் நம்புறாங்களா அப்படின்ற 3 இடம் இருக்குது. இப்ப இது வரைக்கும் இந்த அக்டோபர் டு இப்போ இருக்கக்கூடிய அந்த மே மாசம் 15ஆம் தேதி என்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சும்மா இது விஜயே பார்த்தாருன்னா கூட அவர் புரிஞ்சுக்குவாரு. அப்படியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தல அவருடைய கட்சியும் அவரும். இப்போ பரந்தூர்ல போயிட்டு பேசுன மாதிரி ஒரு இஷ்யூ அவர் கையாண்டு எடுத்து பேசினார் அப்படின்னோம்னா ஒரு திருப்தி, ஒரு நம்பிக்கை, அவர் மேல இருக்கக்கூடிய அபிமானம் வந்துட்டு ஒரு அரசியல் ஆதரவா மாறும். அது தவிர வேற எதுவுமே இல்லை. மற்றதெல்லாம் வெறும் அறிக்கை வார்ஃபேர் தான். அதை வந்துட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க என்ன ஒண்ணு பார்க்கணும், ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு திமுகன்றதை விட ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் என்ன அப்படின்னா எது செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்கா இருந்துச்சோ அந்த அம்மாவுக்கு ரூரல் விமன் அந்த பாப்புலேஷன் இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதிமுக வீழ்ச்சிக்கான காரணம் இதுதான். கோட்டை விட்டுட்டாங்கன்னா தோத்த உடனே இவர் வந்த உடனே என்ன பண்றாரு, இவரு அந்த மகளிர் அப்படின்ற அவங்களுடைய பொருளாதார வாழ்வாதார ரீதியான சிந்தனைக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டு அவர் என்ன பண்றாரு, 1000 ரூபாய் மாசம் உரிமை பணம், படிக்க போற பொண்ணுக்கு 1000 ரூபாய், பையனுக்கு 1000 ரூபாய், இலவச பேருந்து பயணம், எங்க வேணாலும் போயிட்டு வேலை செய்யலாம், மார்க்கெட்டுக்கு போகலாம், வரலாம், போகலாம். அதுக்குன்னு பேருந்துகளே விட்டாரு. கொஞ்சம் போச்சு. மருத்துவம், காலை உணவு அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு 35-36 லட்சம் மாணாக்கர்கள் வந்துட்டு அதை போயிட்டு காத்தால சாப்பாடு சாப்பிட்டுட்டு இது பண்றாங்க அப்படின்னோம்னா அது ஒரு நல்ல சாப்பாடே போடுறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, இதெல்லாம் சேர்ந்து ரூரல் பாப்புலேஷனை பெண்களையும் தாண்டி ஸ்டாலினுக்கு ஆதரவு கொண்டு போயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து இந்த பாப்புலேஷன் இந்த ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இவங்க என்ன அஷூரன்ஸ் கொடுக்க போறாங்க, எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் என்ன கொடுக்க போறாங்க. இதேதான் அண்ணாமலையும் கேள்வியாவே எழுப்பியிருந்தாரு கடைசி ஒரு பத்திரிகை சந்திப்பு. அப்போ நான் அதை பார்க்கல. அப்போ இதுல என்ன புரிதல் அப்படின்னோம்னா நீங்க வந்துட்டு பெரிய பெரிய திட்டங்களின் மூலம் என்ன நிறைவேற்றுறீங்களோ அதனால மக்களுடைய வாழ்க்கை மேம்படல. ஆனா நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள்னு நீங்க எத்தனை நிறைவேற்றுறீங்களோ அது அவங்களுக்கு உதவுது. இப்போ ஒரு மருத்துவ காப்பீடு, முதல்வர் மருத்துவ காப்பீடு, அது அவங்களுக்கு உதவுது. முதல்வர் மருந்தகம், அதுல வந்துட்டு பிராண்டட் மெடிசனே விற்கிறாங்க கம்மியான விலையில, அது அவங்களுக்கு உதவுது. 1000 ரூபாய் உதவுது. இலவச பேருந்து பயணம் உதவுது. மாணாக்கர்களுக்கு 1000 ரூபாய் உதவுது. காத்தால உணவு உதவுதுன்னும் போது இதை விட்டுட்டு ஷிஃப்ட் ஆகாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா மக்கள் ஒரு நலத்திட்டத்தினால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இழக்கவே மாட்டாங்க. ஆனா ஸ்டாலின் வந்துட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, தொப்பாரு இருந்தா அப்படின்ற அளவுக்கு அவர் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாரு. அவர் பேர் சொல்ற மாதிரி ஒரு 3-4 திட்டமாவது சிறப்பாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஸ்டாலின் அப்படின்றது ஒரு லீடர்ஷிப் லெவல்ல இருக்குது. எடப்பாடி ஒரு கட்சி தலைமைன்ற அளவுதான் இருக்குது. இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த அதிருப்தி எப்படி இந்த எதிர்கட்சியினால இவங்களால பயன்படுத்திக்க முடியும்? அதிருப்தி இருக்குது, இல்லைன்னு அது ஊழல் எதிர்த்து எல்லாமே இருக்குது. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் கிரவுண்ட் ஆகி போச்சு. அந்த 40க்கு 0ன்றது என்ன அப்படின்னோம்னா ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர் தான், அது போர் தான். அது நாங்க பாஜகவோட நிற்க மாட்டோம், நாங்க மதவாதத்தை ஏற்க மாட்டோம், நாங்க சமூக நல்லிணத்துக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாண்ட ஷிஃப்ட் ஆனது தான் 40-0, வேற ஒண்ணுமே இல்லை. அதோட ஸ்டாலின் பண்ண அந்த இது, ஸ்டாலின் பேசினாலே நீங்க பார்த்துருப்பீங்க, 20 நிமிஷம் டு 30 நிமிஷம் பேசுறாரு. பாதி சாதனை பாதி வேதனை முடிச்சிட்டாரு. வேற எதுவுமே இல்லை. மக்களவை தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சு, ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டாரு. சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி எதிரொலிக்கணும். சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கணும் அப்படின்னோம்னா இவங்க எடுத்து வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு குற்றச்சாட்டு அரசியல் பண்றாங்க. அது எந்த இடத்துலயும் பலனளிக்காது. ஒருவேளை விஜய் இப்ப மாற்றம் வந்தா நீங்க இந்த ஈழ பிரச்சனை இல்ல மாற்றம் அப்படின்னா அவர் மேல அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணுங்கிற நீங்க இதை புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரா அண்ணா இருந்த போது அவரை விட உன்னத தலைவராக பெருந்தலைவர் இருந்தார், காமராஜர் இருந்தார். அண்ணாவை ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா
49 to 67 அண்ணாவுடைய அரசியல், அரிசி பஞ்சம், இந்தி எதிர்ப்பு, எம்ஜிஆர் சுடப்பட்டது, 3 ஃபேக்டர், 8 கட்சி கூட்டணி எல்லாம் சேர்ந்தா கிளிக் ஆகுது. ரெண்டு தென் மாவட்டங்கள்ல திமுக கிடையாது 67ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. வட தமிழ்நாட்டுல முழுமையா வன்னியர் ஓட்டுகள் திமுக விழுது. அப்படி வந்துச்சு. இப்போ இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு தலைவனுக்கு மக்கள் மத்தியில ஏற்படக்கூடிய நம்பிக்கை. விஜயனுடைய கட்சி போராட்டத்துல வந்து மக்கள் மத்தியில போய் போராடி அந்த மக்கள் வந்துட்டு இது நம்ம பிள்ளைங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்தாதான் அவருக்கு அது ப்ராஸ்பெக்ட் இருக்குமே ஒழிய இல்லாட்டி இருக்கு. அது வரைக்கும் அந்த களத்தோட செயல்பாடுகளை பொறுத்துதான் அவரோடது இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா. இப்ப நீங்க அந்த ஒரு இது வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. என்னன்னா இப்ப வளர்ச்சி அந்த மாரி வந்துட்டு நான் சொல்லி பேசியிருந்தோம். இப்ப சமீபத்துல பாமக அந்த முழு மாநாடு நீங்க ஃபுல் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க நகரத்துல இருக்கிற கட்டமைப்பு இந்த வளர்ச்சியை வச்சுட்டு எல்லாமே சொல்றீங்க, இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற கட்டமைப்பு இந்த ரூரலுக்கான விஷயங்கள் எதுவுமே பண்றதில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இன்னமும் அந்த மக்கள் வந்து ரொம்பவுமே ஒரு பாடுபட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. நிறைய ஏமாற்றுறாங்க. முதல்வர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஏமாத்துறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்புமணி அவர்களுடைய குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா ராமதாஸ் சொல்லல, அன்புமணி தான் சொல்றாரு. பார்த்தேன். நான் என்ன கேட்கறேன்னா, வளர்ச்சி அப்படின்றத வந்துட்டு நகர பையங்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு நீங்க வசதிகளை வச்சு சொல்றீங்க. இந்த அடர்த்தி எந்த கிராமத்துல இருக்குது, எந்த மாவட்ட பையங்கள்ல இருக்குது? இப்ப ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை சென்னை அதனுடைய புறநகர் பகுதியை எடுத்துக்கங்க. அப்படியே நேரா ஒரு காஞ்சிபுரத்துக்கோ இல்ல அதுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய பகுதியோ இல்ல செங்கல்பட்டு கொண்டு போங்க அப்படி இருக்கா? ஸோ இயல்பா இங்கதான் வசதிகள் வரும், அது வேற. ஆனா வளர்ச்சி அப்படின்றதுக்கான அந்த இண்டஸ்ட்ரி இதெல்லாம் எங்க வருது? எல்லாம் பின்னாடி தானே வருது, பேக்வர்ட் ஏரியாஸ் வருது. அப்போ அந்த இடத்துக்கு தான் போகுது, வளர்ச்சி இல்லாமல். எழுப்பப்பட வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்போ கிராமப்புறங்களினுடைய மக்களினுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது எப்படி உயரும் அப்படின்னா, அவங்களுடைய விளைபொருட்களுக்கான விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது, அவங்க எந்த அளவுக்கு அதுல ப்ராஃபிட்டபிளா இருக்காங்கன்றது தான். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல பிஜேபி அரசு பத்தி ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. அவ்வளவு பெரிய போராட்ட விவசாயிகள் நடத்துறாங்களே, பாமக ஆதரவு தெரிவிச்சு என்ன பண்ணுச்சு? அதனால அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ப்ரோ பிஜேபி மைண்ட் செட் தான். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மைண்ட் செட்லயே இல்ல. அதனால அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை அவர்கிட்ட கொடுத்து ஒண்ணு போனி ஆகாது அப்படின்றதுக்காக இவர் எடுத்துட்டாரு அதிகாரத்தை. நான் தான் நிர்ணயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இட் இஸ் ஆப்சலேட். அவர் எடுத்து வைக்கிறாங்க, அது வந்துட்டு எடுப்படாது. அடுத்து இந்த விஜயோட வாக்கு வங்கி மேக்சிமம் வந்துட்டு விசிகாவோடது பாமகவை தான் உடைக்கிறாரு நிறைய அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அதே பகுதியில இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, ஓகே, அது வேண்டாம் ஒத்துக்கிறலாம். ஆனா உடைப்பாரு அப்படின்றதெல்லாம் முடியாது. ராமதாஸ் அதெல்லாம் உடைக்க முடியாதுங்க. விசிகாவது உடைக்கிற வாய்ப்பு குறைவு. விசிகாதுல நிச்சயமா முடியாதுங்க. இவங்கெல்லாம் திருமாவளவனுடைய ஒர்க்கெல்லாம் சாதாரணமா பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த ராமதாஸுடைய ஒர்க்கெல்லாம் சாதாரணமா பாக்குறாங்க. இவங்களுக்கு தெரியல அவர் உடைக்கிறாரு, இவர் சதைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வேற கதை. நாம் தமிழர் ஓட்டு கூட அப்படியே விஜய்க்கு போகன்றத கூட நான் நம்பல. ஏன்னா நாம் தமிழர் வாக்குகள் எல்லாம் கொள்கை வாக்குகள், அது எப்படி இவருக்கு போகும்? இவர் என்ன கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டாலே ஒரு மாத்தி பேசுவார். நான் ஒன்னும் குறைய சொல்லல, இருக்கிற நிலைமையை சொல்றேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வராது. நீங்க களத்துல இறங்கி செயல்பட்டு மக்கள் குரலாய் உங்கள் குரல் பார்க்கப்படும் போது, எதிரொலிக்கும் போது மட்டும்தான் விஜய்க்கு டெபாசிட்டுக்கு மேல ஓட்டை விடும். சாத்தியங்கள். இறுதியாக ஒரு கேள்விங்க, இப்ப இந்த பொள்ளாச்சி சம்பவம் நீங்க பார்த்திருக்கீங்க, ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். எப்படி பாக்குறாங்க எல்லாரும் இந்த சமூகம்? இல்ல, அதாவது நம்ம எல்லாம் இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை பாக்குறோம். அரசியல்வாதிகள் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமான ஒரு விடயம். ஆனா ஒரு மக்களினுடைய ஒரு அச்ச உணர்ச்சி இருந்துச்சு அந்த பொள்ளாச்சி சம்பவத்தின் வெளிப்பாட. அப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இது ரொம்ப மோசமான சம்பவம். இதுல மத்திய புலனாய்வு கழகம் சிபிஐ பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷனும் அதுல தலையிடாமல் அதுக்கு ஒத்துழைத்த தமிழ்நாடு காவல்துறைக்கும் இந்த வெற்றி குறித்தாகட்டும். ஏன்னா அவங்க எல்லா எவிடன்ஸும் கொண்டாந்தாங்க, எல்லா சாட்சியங்களும் கொண்டாந்தாங்க, எல்லா வாக்குமூலமும் வந்துட்டு சரியா வந்துச்சு. ஸோ அந்த கேஸ்ல வந்துட்டு தண்டிக்கப்பட்டாங்க. இங்க கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இதுல எடப்பாடி என்ன செஞ்சாரு, ஸ்டாலின் என்ன செஞ்சாரு அப்படின்ற ஒரு 2 கேள்வி தான். தலையிடாம அந்த வழக்கு வந்துட்டு நடக்கிறதுக்கு சிபிஐக்கு எந்த விதமான தடையும் ஏற்படுத்தாம
தேவையான எவிடன்சஸ் எல்லாம் ஒப்படைச்சது இல்லை தமிழ்நாடு காவல்துறை. அது ஸ்டாலின் பண்ண நல்ல காரியம். இவர் ஆட்சியில் இருந்த போது அதுக்கு என்ன தடைகள்லாம் ஏற்படுத்தணுமோ, எந்த எஸ்பி ஒரு பெண்ணை அரைஞ்சிட்டு வந்தாரோ அவருக்கு இவங்க ப்ரமோஷன் கொடுத்து கோயம்புத்தூர்ல கொண்டாந்து வைக்கிறாங்க. அவரு எந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணு கொடுத்த அந்த புகாரை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துறாரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்துச்சு. இது ஒரு காவல் அதிகாரிக்கு தெரியாதா? அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி இதுல வந்துட்டு நான் தான் சிபிஐக்கு ஒப்படைச்சேன், நீ தான் ஸ்டேட்டு, உன்னோட போலீஸ் எப்படி இதுல போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்கா? இல்ல, அப்ப என்னோட போலீஸை விசாரிக்கட்டும்ல நீ சொல்லணும். நீங்க எப்படி சிபிஐக்கு ஆப்ட் பண்ணுவீங்க, ரெகமெண்ட் பண்ணுவீங்க? அப்ப நீங்களே எதிர்கட்சி சொன்ன மாதிரி நம்பகத்தன்மை இழந்து சிபிஐக்கு கொடுத்தீங்களா? அவர் எதுவுமே விவரம் தெரியாத பேசுறவர். மொத்தத்துல என்ன அப்படின்னோம்னா, இதுல கிரிமினல்ஸ் தண்டிக்கப்பட்டாங்க, அபிட்டர்ஸ் வழக்குல கொண்டு வரப்படவில்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிளா, ஒரு குறை அப்படின்னு நான் பாக்குறேன். நன்றி.